ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்க மாணவர்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து எப்போ வெளியாக போகுது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது க்ரீவியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரீவியன்ஸில் நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட மெயின் வேலையே இருக்குது. அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ ஒரு 2-3 இயர்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ரேங்கிங்கில் நமக்கு வந்து என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கட் ஆஃப் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கலாம். ஒரு உதாரணம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து மார்க் கம்மியாக வந்திருக்கு. அதனால் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ரேங்கிங் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 2025 190 வாங்கினவங்க வந்து ஒரு 10வது ரேங்க் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே வந்து இப்போ 185 வாங்கினவங்க 10வது ரேங்கிங் இருப்பாங்க. அதாவது கட் ஆஃப் ஒரு 5 மார்க் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது நம்ம 190 வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிடச்சிருக்கும். இப்போ 185 வாங்கினவங்களே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப் தான் வந்து கம்மியாகுமே தவிர நம்ம மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் நமக்கு சேஞ்சஸ் வந்து இருக்காது. அப்போ அந்த ரேங்கிங்கை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/6/2026 அப்போ தான் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே வந்து விடுறாங்க. அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே வந்து விடுறாங்க. அதாவது நமக்கு 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ இதில் வந்து ஏதாவது கிரீவியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று டிஎஃப்சி போகணும். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸலுக்கு வந்து 7-6 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து கவுன்சிலிங் வந்து இந்த ஜூலையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு 2 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். ஸோ ரவுண்டு 1க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 50 சாய்ஸ் 100 சாய்ஸோடு நம்ம கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன காலேஜ் வேணும். இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் என்ன கோர்ஸ் வேணும். ரெண்டாவது வந்து எனக்கு சிஐடியில் வேணும் அப்படின்னா சிஐடியில் என்ன கோர்ஸ் வேணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் எனக்கு என்ன கோர்ஸ் வேணும். அடுத்து வந்து எம்ஐடி கேம்பஸில் என்ன கோர்ஸ் வேணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம கீழே கொடுப்போம். ஓகேங்களா? எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டாவது ப்ரையாரிட்டி, மூணாவது ப்ரையாரிட்டி, நாலாவது ப்ரையாரிட்டி, எதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து முன்னாடி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு கொடுக்குற சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். அதாவது உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரேங்கிங்கில் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன். அதாவது நமக்கு வந்து நீங்கள் ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. 10 ஆப்ஷனில் ஒரு 6வது ஆப்ஷனாக வந்து இருக்கிற காலேஜ் ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரோ எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மார்க்கில் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 6வது வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸோ அந்த காலேஜோ அலாட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்ன சான்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். நான் வந்து எனக்கு இந்த 6வது கோர்ஸே போதும். ஓகேங்களா? எனக்கு வந்து இதுதான் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சரி, நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன், நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த காலேஜ் போகலாம். காலேஜ் போயிட்டு அவங்க வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளான ப்ரொசீஜர், உனக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அப்போது எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 6வது சான்ஸ் தான் கிடச்சிருக்கு, 6வது சாய்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு மேலே இருக்கிற 5 வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த 5ல் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஏன் எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு முன்னாடி எவனோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்குக்கு தான் அந்த காலேஜ் கிடச்சிருக்கும். அப்போ அந்த பையன் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேக்கன்சி ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ அது எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறேன்.
அதாவது இப்போ கிடச்சிருக்க 6வது சாய்ஸில் இருக்கிற காலேஜ் வந்து எனக்கு ஓகே தான், நான் படிச்சுக்கிறேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி நான் போட்டிருந்த 5 சாய்ஸில் யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறதா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஓகேங்களா, இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நமக்கு நம்ம நினச்சது தான் போட்டிருப்போம். ஏன்னா ஒரு 6வது ஆப்ஷனுங்கிறப்போ நான் வந்து ஒவ்வொரு காலேஜாக பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 10-20 காலேஜ் வரைக்கும் 10-20 சாய்ஸ் வரைக்கும் எனக்கு பிடிச்சதாக தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அப்போ எனக்கு 6ங்கிறதே ஓகே தான், எனக்கு மன நிறைவு தான். ஆனால் ஒருவேளை எனக்கு நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறோம், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறேன். அப்போது இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டர் இருக்குல்ல, அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸை கட்டிடணும். அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து அலாட்மெண்ட் வராமல் டிஎஃப்சி போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நியரஸ்ட் டிஎஃப்சி எங்கே இருக்கோ அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்போ ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த இடம் வந்து கேன்சல் ஆயிரும். என்ன ஆகும், அந்த உங்களுக்கு வந்து கீழே எவனோ இருப்பான், அவனுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பான்ல, அவனுக்கு அந்த இடம் போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டிஎஃப்சி சென்டர் உடனே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தோன்னா டிஎஃப்சி சென்டர் உடனே போய் அப்ரோச் பண்ணி நான் வந்து ஃபீஸை வந்து கேட்பாங்க. அந்த ஃபீஸை வந்து கட்டினீங்க அப்படின்னா அது டைரெக்டாக காலேஜுக்கு வந்து போயிடும். எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜுக்கு போயிடும். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே அந்த 6வது சாய்ஸ் உள்ள காலேஜ், அதுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2வது ஆப்ஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 2வது ஆப்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறதுனா, எனக்கு இந்த 6வது சாய்ஸ் காலேஜ் வேண்டாம், இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சா நான் போகிறேன், இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி சொல்கிறதா வந்து இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இப்போ நான் அடுத்த ரவுண்டுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கேன், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு நான் நினைக்கிற காலேஜ் கிடைக்கல, அப்போ செகண்ட் ரவுண்டில் மட்டும் எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து என்னென்னா, ரேராக ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே போயிருப்பாங்கல்ல, அக்செப்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த அக்செப்ட் கொடுத்தவன் வந்து அங்கே போயிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ரேரு, எல்லா டைமும் அது கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகிறப்போ நம்மளோட ரேங்கிங்லாம் ரொம்ப கீழே போயிடும். ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம நல்ல ரேங்கிங்கில் இருக்கப்பவே அந்த காலேஜெலாம் கிடைக்கல, இல்லை ஒரு வேளை நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போகிறப்போ நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு உறுதியும் கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டுங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்காது. பட் வந்து என்னென்னா, எனக்கு இது வேண்டாம், நான் ஒன்று இதுக்கு முன்னாடி காலேஜ் கிடைச்சா பார்க்குறேன், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து போய்க்கிறேன், ஆல்ரெடி நான் பணம் கட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இதுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அதாவது எனக்கு இதுவும் வேண்டாம், எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்போர்டும் வேண்டாம், நான் இப்போவே முடிச்சுட்டு என்ன நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூட்டபுளான ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற காலேஜும் வேண்டாம், இப்போ கிடச்சிருக்க காலேஜும் வேண்டான்ட்டா அடுத்த ரவுண்டு போகிறப்ப கண்டிப்பாக நம்ம நினச்ச காலேஜும் கிடைக்காது, அதுக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜ் லெவலில் கூட ஒரு காலேஜ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அடுத்த ரவுண்ட் போகிறது வேஸ்ட்டு. ஸோ இந்த சாய்ஸை வந்து மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க. பட் ஓகே, நான் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் ஏதாவது காலேஜ் கிடச்சுன்னா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இது வந்து தேர்ட் ரவுண்டில் போகிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அடுத்த ரவுண்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்கிறவங்க இதை பண்ணலாம். தேர்ட் ரவுண்டில் போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபஸ்ட் 2 ரவுண்டில் மிஸ் ஆன காலேஜஸ் இருக்கும், அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது வந்து டிக்ளைன் அண்ட் குயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம அடுத்த ரவுண்டுக்கும் நம்ம போகல, நான் வந்து குவிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறேன், எனக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டில் படிச்சுக்கிறேன், இல்லை நான் இந்த இன்ஜினியரிங்கே படிக்கல வேறு பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக வந்து அப்வர்ட் ஆப்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கொண்டாந்துருக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வேளை நம்ம இதை ஆல்ரெடி இருக்கிறத வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன், பட் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறக்காக தான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்ம அந்த அப்வர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஎஃப்சிக்கு போய் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து
பார்த்திங்க அப்படின்னா இந்த 7.5% அண்டு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 7.5%ல் நமக்கு வந்து ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அந்த சீட்டை நம்ம போகிறோமா இல்லை வந்து ஜென்ரலில் கிடச்சிருக்க சீட்டுக்கு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா வந்து 7.5ல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ காலேஜ் கிடச்சிருக்கும், நம்ம ஜென்ரல் அகாடமிக்கில் பார்த்திங்கன்னா நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதில் போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா 7.5ல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, இல்லை ஜென்ரல் அகாடமிக்கில் போனீங்கன்னா ஃபீஸ் இருக்குது, இவ்வளோதான் வித்தியாசம். பட் இதில் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 7.5ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலேஜஸில் குறிப்பிட்ட சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வெறும் 7.5% தான் டோட்டல் சீட்டில் 7.5% தான். அப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுக்கு ஒரு சீட் 2 சீட்டு தான் இருக்கும். இப்போ இதே வந்து ஜென்ரல் அகாடமிக்ங்கிறப்போ ஓசியில் ஒரு 7-8 சீட் இருக்கும், பிசியில் ஒரு 7 சீட் இருக்கும், இல்லை எம்பிசியில் ஒரு 7 சீட் இருக்கும். ஸோ இப்போ அதை போய் பார்க்குறப்போ உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ கவுன்சிலிங் நடக்கிறப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஏனாதானு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து நமக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதே மாதிரி சாய்ஸ் லாக், ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த நிறைய கன்சல்டன்ட்லாம் இருப்பாங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. அதாவது அவங்கள வந்து முழுசாக நம்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வச்சு பண்ணலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலேஜில் நீங்கள் போய் தைரியமாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை வந்து கன்சல்டன்ட்டையோ வந்து நம்ம எஜுகேஷனல் கேரியரை ஒப்படைக்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது எங்களோட கருத்து. பட் வந்து காலேஜஸ் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஜாயின் பண்ணிட்டு கவுன்சிலிங் மூலமாக அந்த காலேஜை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த காலேஜில் போய் அவங்களே கவுன்சிலிங் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் அந்த காலேஜ் தான் நல்லா இருக்குன்னு நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம், ஸோ அப்போ அந்த காலேஜை நம்ம எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம். ஸோ ஒரு சும்மா டயலமோட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த காலேஜ் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல காலேஜாக இருக்குன்னு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் மாற்றணுங்கிறலாம் அவசியம் இல்லை. அந்த காலேஜில் நல்லா சேர்ந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டயலமாவில் இருக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேயே கவுன்சிலிங் மூலமாக போகிறாங்க அப்படின்னா தைரியமாக அங்கே போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்கலாம், எதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கன்சல்டன்ட்டையோ இல்லை ப்ரௌசிங் சென்டர் இருக்கிற அண்ணா அக்காட்டையோ வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. ஸோ கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு லாயலாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட பர்சனல், அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. பட் ஜென்ரலான கருத்து வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.